சென்னையில நான் இருக்கும்போது, என் வீட்லருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்தா போதும் மெரினா பீச் வந்துரும். எப்பலாம் பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுதோ, அப்பலாம் கிளம்பிடுவோம். சுண்டல், மிளகா பஜ்ஜி, சுக்கு காப்பி இதெல்லாம் சாப்ட்டுட்டு பீச்ல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துருவோம். இந்த பஜ்ஜிக்கு ஒரு சட்னி தருவாங்க பாருங்க. ஒரு பிளேட் பஜ்ஜிக்கு 3 தடவையாவது அந்த சட்னிய வாங்கி சாப்பிடுவோம். என்னதான் துபாய்ல பீச் இருந்தாலும், நம்ம ஊர்ல இருக்கிற மாரி பஜ்ஜி, சுண்டல் கடைலாம் இங்க கிடையாது. ஆனா, அந்த சட்னி சாப்பிடணும் போல தோணுச்சு. அதனால தான் அந்த சட்னி தோசைக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி 5 காஞ்ச மிளகா, 5 பெரிய சைஸ் பூண்டு, 4 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி. இதெல்லாம் வந்து நார்மலா கட் பண்ணி எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தோனே, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இறக்கறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பா போடணும். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும், ஒரு கைப்பிடி அளவு புதினாவும். இது 2த்தையும் சேர்த்துட்டு, ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்ப நிறுத்திக்கோங்க. சட்னி நல்லா ஆறுனோனே மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. சட்னிய வந்து இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு, கடுகு, கருவேப்பிலை இத பொரிச்சு இதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சட்னி செம்மையா இருக்கும். இதோட நான் வந்து தோசை தான் வச்சு சாப்பிட போறேன். மொறு மொறுன்னு ஒரு தோசைய ஊத்திட்டு, இந்த சட்னியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இந்த பீச் சட்னி டேஸ்ட்ல செம்மையா இருக்கும். நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.